போல் ஒரு தியாகியை இனிமேல் நாம் காண்பது இந்நாளடி கண்ணம்மா அவர் கண்ணீரில் அடைந்தே கரை சொல்லம்மா
அமைதி. நாங்க அமைதியா போடுவோம். ஏண்டா கூத்தாடி கிழக்க மாட்டேன். அன்னை மீனாட்சி உருவத்தில் அமர்ந்திருக்கின்ற நமது பனையூர் மாரியம்மன் உருவத்தில் அமர்ந்திருக்கின்ற எனதருமை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர மூலமா எலவட்ட வயசுல துடிப்பா இருக்கா துடிக்குது. மூலம் யாருக்கு வரும்? நாடக நடிகருக்கு எவன் சம்பளம் குறையா கொடுக்கறனா அவன் மூலம் வரும். இந்த நாடக போட டைம் இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலை. என்ன மாப்பிள்ள முக்கியமான வேலை? மாப்பிள்ளையா இப்பதானடா சித்தப்பாண்ட சார். பழக்க வழக்கம் வேற, தொழில் வேற. அப்படிங்களா? இங்க வந்துட்டீங்கன்னா நீங்க என்னனாலும் பேசலாம். என்னைய சரி நான் ஏத்துக்கிறேன். என்ன வேணாலும் பேசலாம்ல, நல்ல வார்த்தைகளை பேசணும். நீங்க பேசினா ஏத்துக்கிறோம் சார். நான் பேசினால எந்த காமெடி எதிர்த்து பேசாதயா? எதிர்த்து பேசத்தாண்டா வந்திருக்கேன். என்ன வேணாலும் பேசலாம்ல. தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க, படித்த இளைஞர்கள் உட்கார்ந்துருக்காங்க, கல்வி அதிகாரிகள் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப எதை பேசணுமோ சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில நேரம் பேசாதுன்னு பழகுங்க. நாடகம் பார்க்க வர எப்படி வரணும்? புரட்டு வரையிலேயே அந்த குலக்கட்டையை தின்னுட்டு வழக்கமா செல்லியும் இல்ல. எனக்கு ஒரு காலை கோழி காலை கொடுத்துட்டாங்க, பிக்க முடியல. பிச்சுக்கிட்டே கிடந்தேன். அந்த சாமியை கும்பிட்டு விபூதி எடுத்து பூசி அப்படி குங்குமம் போட்ட நெத்தியில வச்சு சிரிச்ச முகத்தோட பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷன் கேட்கணும். யாரு பொண்டாட்டியா? பொண்டாட்டிய வேற பொண்டாட்டியை கூப்பிட்டு போனா வேற தடையில விழுந்து செத்து போயிடுவாங்க. ஆமா, சிரிச்ச முகத்தோட ஏமா பிள்ளையார் ஒருத்தர் நாடகமா? என்ன நாடகம்? வள்ளி ரமணமா? யாரு முருகன்? யாரு வள்ளி? யாரு ஆர்ந்தரு? யாரு ஹார்மோனியம்? யாரு மிருதங்கம்? யாரு ஆல்ரவுண்டு? யாரு கஞ்சா? என்னைக்கு திறந்தாங்களோ வவ்வா இன்னும் உள்ள நடக்குது. யாரு சிஞ்சா? இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்க அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலே ஒரு மாதிரியா சுணக்கத்தோட தான் வர்றது. அந்த ஒருத்தன் செக்ஸ் வீடியோ பாக்குறான் பாரு. ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டில தண்ணி வேற, வீட்டுல உள்ள நாய்க்குட்டி வேற கிட்டு வருது. நாய் எதுக்கு மாப்பிள்ள? நாய்க்குட்டி எந்த ஊர்ல நாடகம் பார்த்துச்சு? இந்த ஊதா பணியை போட்டிருக்கான் பாரு, மாவு இந்த மண்டையன். அவன் வெளி திண்டா திங்கிறதுக்கு திண்டுட்டு அந்த பாட்டல் தண்ணியை வச்சு ஜலத்து கேக்குறது. ஏண்டி மூக்கம்மா, என்னடி சங்காயி, நம்ம பிள்ளையார் ஓத்தல நாடகமா நடக்குது? என்ன இழுவ வண்டி ரிவேஸ்ல போக ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கு அந்த டான்ஸ்கார பிள்ளை சூப்பர் பிள்ளையா சூப்பர் ஆத்தாடி. இந்த சிம்ரன் திண்டுக்கல்ல இருந்து இந்த சிம்ரன் வரத்தொட்டிக்கு இளவட்டங்களுக்கு எல்லாம் கை இப்படி நிக்கி. இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னு இந்த கை ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏன் கை அங்க போகுது? அங்கதான் வெது வெதுன்னு இருக்கு. சூடு பிடிச்ச இடம். வாங்க இந்த கால் ரெண்டையும் படுக்கே வச்சுக்க முடியாது. இந்த கால் ரெண்டையும் நீட்டி படுக்க போட்டு என்ன பார்த்தா அன்பு தாய்மார்களுக்கெல்லாம் மடியில உள்ள பிள்ளை தலகாணி மாதிரியே தெரியும். கல்யாணம் என்ன மேலம் கட்டுமா? மேலம் கட்டி வச்சுனா நீ உட்காடுறா. நான் வீட்டுல உட்காந்துருந்தேன். என்ன பார்த்தா தாய் ஒண்ணு வந்து கேட்டுச்சு. என்ன எப்ப எத்தனை மணிக்கு வந்தீங்க? இருந்துச்சு. சரி 3 மணிக்கே வந்துட்டேன். நாடகம் நடக்குதா? ஆமா வள்ளியர் நாடகம். நீ வந்தா தப்பு, நாங்க வந்து உட்கார முடியும். வேற பப்புன்னு வந்தா உட்கார முடியல. அப்படின்னு காரணம் என்ன? நம்ம மேல ஒரு ஆர்வமா இருக்கும். அப்ப அந்த இடத்த நம்ம காப்பாற்றணும் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், யாராரு முக்காடு போட்டு உட்கார்றீங்களோ ஆமா அவங்களுக்கு எல்லாம் வகுத்தால ஓடிடும். முக்காடு புழக்கத்தை செவ்வா நடந்துக்கிட்டு இங்க வர சொரியறதா என்னை பார்த்தா என்ன தெரியும்? இங்க இருக்கா வெட்டட வெள்ள காசை வெட்டி போட்டுருவேன். மரியாதையா முக்காடு இந்த வெள்ள துண்டு பாதாள காளியம்மன் கோயில்ல கயத்தை கட்டி விட்டுருவேன். முக்காடு அடிச்சிருச்சு. இதுக்கு இங்க சில பேர் வருவாங்க. சில ஊர்ல சண்முகராசன் மேடைக்கு வந்தோம்னே ஆமா முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது இல்ல. அவங்க வீட்டுல 50 பவனை களவாண்டு போனவன பார்த்த மாதிரி, எதிரிய பார்த்த மாதிரி முடிய முறைச்சுக்கிட்டு நிலத்திருக்கு. ஆமா 3 மணிக்கு வந்துட்டு ரொம்ப அடி வாங்கிருச்சு. இப்படி முறைச்சு பாக்குறதுக்காண்டி சொல்லுவாங்க. யாரு எதுக்கு வந்தாலும் சரி நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துற கோமாளி வந்தாச்சு. உங்களுடைய கண்ணோட்டம் எங்க இருக்குன்னா எங்க மேல இருக்கணும். நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு எங்களது நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கள் உங்கள் செவியிலே எவ்வாறு கேட்க வேண்டும்.
சிரிச்சு கலைக்கு மதிப்பு தரணும், நாடக கலைக்கு மதிப்பு தரணும். நம் நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். பிடியோட பார்த்து ஒரு கண்ணாடி நாடகத்தை பார்த்துட்டு ரெண்டு காலால பார்த்துக்கிட்டு கேட்டிருக்கேன். எந்த தொழிலுமே சுறுசுறுப்பா இருக்கணும்யா. ஆரம்பம் நல்லா இருந்தா முடிவு நல்லா இருக்கணும். ஆரம்பம் நல்லா நான் நல்லா இல்லைன்னு கடைசி வரைக்கும் தொங்க ஆரம்பிச்சிடும். இந்த உலகம் எப்படியாப்பட்ட உலகம்? 2024 கணினி காலம், கம்ப்யூட்டர் காலம். பேர் என்பதற்கு மரியாதைக்குரிய சினிமா துறையிலே 400 ஆண்டுகளாக பணிபுரிந்த 400 படங்களை பணிபுரிந்த 400 படங்களில் எனது அன்பண்ணன் டெல்லி கணேசன் அவர்கள் மறைந்து விட்டார். அவருடைய மறைவிற்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் நமது பிள்ளையார்குளம் கிராமத்தின் சார்பிலும் அன்பு அண்ணன் டெல்லி கணேசன் மறைவிற்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இந்த உலகத்துல டிவி செல்லு உலகம் அமெரிக்காவில் நடக்கிற செய்தியை இன்னைக்கு பிள்ளையார் உலகத்துல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குது ஏது நடக்குன்னே தெரியல. எப்படி ஓடுறோம் என்ன உலகத்துல ஓடுறோம்னே தெரியல. ஆமா என்ன உலகம் அப்படியாப்பட்ட உலகம். இன்டர்நெட், இமெயில், டே அப்பா ஒரு வீட்லயும் கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளைக்கு என்ன சீர் தெரியுமா? என்ன அப்பாச்சி வண்டி. சரி, அடே அப்பா அண்டாவுல 2, குண்டாவுல 2, உரல்ல 2, உலக்கையில 2 குத்திக்கிட்டு தெரியட்டும். அப்பாச்சி வண்டி எதுக்கெல்லாம் கொடுக்குறேன்? எதுக்கு? ஒரு ஆள் ஓட்டி போத்தானே 3 பேர் ஓட்டி போறேன். கோயிலுக்கு 3 பேர் ஓட்டி போயல என்னது வீடியோ கால் பண்றது. பொண்ணுக்கு நிச்சயம் வச்சிடறேன். வீடியோ காலில் பேசுறேன். அடையாப்பா அப்பாச்சி வண்டியில 3 பேர் ட்ரிபிள்ஸ். ஹலோ டார்லிங், நல்லா இருக்கியா? பூ வச்சுட்டு வந்துட்டானா? ஹலோ டார்லிங், நல்லா இருக்கியா? அப்படியா? பூ வச்சுட்டு வந்தேன். உங்க கூசு. நான் வேலைக்கு போறேன். யார் வேலை பார்க்க? இங்க மில்லுல வேலை பார்க்க. ஆள் இருக்கா? ஆள் இருக்கு. எங்க நல்லா இருக்கியா? மஞ்ச பூசி குழி. அப்பதான் COVID-19 கொரோனா வர. சரி சரி, 11 மணி ஆச்சு. கொடுக்கவா? 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 கொடுத்துட்டேன். அரைப்பாடி லாரியில கொடுத்துட்டேன். 108ல நீ போட ஆட்டோ எங்க போயுது? 108ல தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க. என்ன நடக்குது இந்த செல்லைத்து? பச்சை பிள்ளைகளுக்கு செல்ல கொடுக்காதீங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு செல்ல கொடுக்காதீங்க. நான் என் ஆசிரியர்களை மதிக்கிறேன். ஆசிரியர்களை மதிக்கிறேன். என்ன மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்த 4 பேரை மதிக்கிறாங்கல்ல. எதுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் எங்களை நிக்க வச்சு இவங்களை எதுக்கு உட்கார வச்சிருக்காங்க? மாதா பெட்டி, பிதா மிருதங்கம், குரு ஆல்ரவுண்டு, தாளம் தெய்வம். எங்களை காப்பாத்துறது யார் தெரியுமா? இவர் தான் குருநாதர் சேட்டு மாமா. ஆமா. இப்ப காரணம் என்ன தெரியுமா? எதுக்கு வாத்தியார் மதிக்கிறான்? எதுக்கு? ஒரு மாணவன் நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும்டா யார் காரணம்? ஆசிரியர் தானே. ஆமா, அந்த ஆசிரியரை அதேதான். ஒரு வாரத்துல எங்க கோட்டமேட்ல ஒரு சம்பவம் நடந்து போச்சு. மிகப்பெரிய சம்பவம். கோட்டமேட்ல அரசு உயர்நிலை பள்ளியா இருந்தது மேல்நிலை பள்ளி ஆயிடுச்சு. இந்த மேல்நிலை பள்ளியில கல்யாணம் என்ன கல்வி அதிகாரி இருப்பார்ல, ஏப்பா சக்தி, அவருக்கு பேர் என்ன? டிஓ தான். என்ன பொம்பளை வரல? கல்வி அதிகாரி இந்த பையங்க எப்படி படிக்கிறாங்கன்னு சோதிக்கிறதுக்காண்டி வந்துட்டாங்க. சரி, வந்த உடனே அரசு உயர்நிலை பள்ளி நான் படிக்கல வந்துட்டாரு. நான் 6 படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி. ஆமா, 6 ஆறாவது செக்ஸ் இல்லையா? 6வது படிச்சுக்கிட்டு இருக்கேன். 10வது வகுப்புக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க கல்வி அதிகாரி. பையன் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சோதனை பண்றதுக்காண்டி கல்வி அதிகாரி உள்ள நுழைஞ்சோடனே திறமையா பாக்கணுமே 45 பேர் உட்கார்ந்துருக்காங்க. கல்வி அதிகாரி வந்து சேர்ல உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு வயலா சோதனை பண்ணணும்ட்டு அதுல வாருங்க அவசர கல்வியா அந்த சோதனை இல்லைங்க, அது மருத்துவ சோதனை. பயலுங்க எப்படி படிக்கிறாங்கன்னு சோதனை. ஓ, எப்படி அவங்களுக்கு அறிவுக்கு மேல பூஜை பண்ணிடுறாங்க. சரி, அந்த பயலுங்க எப்படி படிக்கிறாங்கன்ட்டு இந்த வரலாறுல கேள்வி கேட்கிறேன். சன் டிவில நியூஸ் முடிஞ்ச போடுறாங்கல்ல ராமாயணம். அந்த ராமாயணத்துல கேள்வி கேட்க சேர்ல உட்கார்ந்து முன்னாடி ஒரு 5 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அவன் பேர் சரவணே. சரி, சரவணன் வந்துடுறா அப்படின்ட்டாரு.
எந்திரா கைய கட்டுறா டிஓ கேட்கிறாரு சரவணிட்ட ராமாயணத்துல ஜனகன் வில்ல முடிச்சது யாரா சத்தியமா அந்த சரவணன் இல்ல அந்த சரவணன் அதுக்கு என்ன சொன்னாங்க ராமாயணத்துல ஜனகன் வில்ல முடிச்சது யாரா ஏப்ப சிரிச்சுட்டு இருக்கியா கருப்பணசாமியே நான் ஒடிக்கல சார் அதே ஒடிக்கலையா இவருக்கு டிஓக்கு கோவம் என்ன என்னடா என்னடா படிக்கிற ராமாயணத்துல ஜனகன் வில்ல முடிச்சு யாரு கேட்கிற கருப்பணசாமி நான் ஒடிக்கல இவருக்கு மண்டையில ஏறிடுச்சு என்ன உனக்கு கிளாஸ் வாத்தியார் யாரா கிளாஸ் வாத்தியார கூப்பிடுறாங்க அப்படின்னு அவரு ஆபீஸ் ரூம்ல இருந்து வேகமா ஓடியாரு சரி ஓடியாந்து வந்து என்ன சார் என்ன நடந்தது என்னையா என்ன பாடம் நடத்துற என்னையா பாடம் நடத்துற ராமாயணத்துல ஜனகன் வில்ல முடிச்சது யாருன்னு கேட்கிறேன் இவன் சொல்றேன் அழுதுகிட்டு கருப்பணசாமியே நான் முடிக்கலங்கிற நீ தானே வரலாறு எடுக்கிற ஆமா உனக்கு தெரியுமா ஆமா உடனே வாத்தியார் அவர் என்ன சொன்னாரு என்ன சார் என்ன கேள்வி கேட்டுட்டு மாசத்துல 30 நாள் ஒரு நாள் கூட பள்ளிக்கூடம் வராம இருக்கிறது இருந்தா சார் இவனை போய் ராமாயணத்துல ஜனகன் உள்ள முடிச்சது யாரு கேட்கிறேன் அவன் முடிச்சிருந்தா எனக்கு தெரியாம முடிச்சிருக்க மாட்டான் சார் அவர் அதுக்கு மேல அறிவாளி வாத்தியார் அந்த ஆளுக்கு மண்டை கட்டி ஏறிச்சு இந்த ஸ்கூல்ல சீல் வச்சு புட்டியா உடனே ஹெட் மாஸ்டர் கூப்பிடுறா தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் கூப்பிடியா கிளாஸ் வாத்தியாரு தலைமை ஆசிரியர் போய் கூட்டி ஓடியா ஹெட் மாஸ்டர் வந்தாரு அவர் வேணும் என்ன சார் நடந்தது என்ன நடந்தது இங்க வாயா நீ தானே ஸ்கூல் தலைமை ஆசிரியர் இந்த பையனை கூப்பிட்டா ராமாயணத்துல ஜனகன் உள்ள முடிச்சது யாரு கேட்டா கருப்பணசாமியே நான் முடிக்கல சார் இல்ல என்னைய பார்த்தா எப்படி இருக்கா உங்களுக்கு நக்கலா தெரியுதாடா அப்ப கிளாஸ் வாத்தியார் கேட்டா அவன் முடிச்சிருந்தா எனக்கு தெரியாம முடிச்சுக்க மாட்டேன் சார் அவன் சொல்றேன் நீ 6 சப்ஜெக்ட் எடுக்கிறவனா தலைமை ஆசிரியர் தானே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன தலைமை ஆசிரியர் சொன்னார் பாருங்க என்ன அப்படி ஒரு ஸ்கூல் கிடையாது என்ன சார் இப்படி கேட்டுவிட்டேன் இந்த பையன் நல்ல பையன் சார் ஒழுக்கமான பையன் இந்த வாத்தியார் அருமையா இருப்பார் சார் என்னமோ தெரியாம ஒழிச்சு விட்டாங்க நான் கிளாஸ் மேடிக்க ஒவ்வொரு ரூபாய் வசூல் பண்ணி அந்த வில்ல கரையமா வாங்கி தந்தேன் ஐயோ தலைமை ஆசிரியர் அப்ப என்ன நடக்குன்னு எந்த குழந்தையும் நல்ல குழந்தையும் மண்ணி பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு பெற்ற அன்னை வளர்ப்பது இன்னைக்கு கேட்டுக்காக நான் பேர் சொல்ல விரும்பல இன்னைக்கு என்ன நாடகம்ட்டு என் அன்பு மாமாட்ட கேட்டுக்காக நாடகமா ஆமா நடிகர்லாம் போட்டீங்களா நல்லா பாடுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு எங்க அன்பு மாமா கணேச மாமா தான் சரி அப்புறம் எப்படி இருக்கு அப்படிதான் இருக்கு அப்ப என்ன செய்யணும் எந்தவித ஆசிரியராக இருந்தாலும் எந்தவித மாணவராக இருந்தாலும் ஒழுக்கமா படிச்சாதான் ஆசிரியர்கள் ஒழுக்கமா சொல்லி தருவார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்ன காரியத்திற்காக வைத்திருக்கிறார்கள் தெரிவித்துக் கொண்டு என்ன கருத்திலும் பொன்னரமா வழங்கக்கூடிய நமது பிள்ளையார்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கும் வடக்கு வாசல் செல்லியம்மன் நமது குளக்கட்டை செவ்வார் திருவிழாவை முன்னிட்டு இவரங்க மேடையில் இன்றைய தினம் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் புராண நாடகம் உங்கள் முன் அதிவிமரிசையாக நடைபெற உள்ளது. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கிற நடிகை நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு சிவேந்தன், தேனிசை தந்தன், புராண விளக்க உரையாடும் தன் இனிய காரணத்தால் உங்கள் செவிகளெல்லாம் குளிர வைக்க வரும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை நமது சித்திரங்குடி மண்ணில் பிறந்து இன்றைக்கு தமிழகம் பவனி வந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை செல்வ கணபதி அவர்கள் இவர்களுடைய வேடம் வேடம் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாடும் வைந்தவில் செல்வி, குயிலிசை கோயிலவாணி, இசைக்குயில் வள்ளி என்றால் மேடையில் இப்படித்தான் பாட வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் நடிக்க வேண்டும் சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு தமிழகம் ரசிகர் மனதில் எங்கு இடம்பெறக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது பாத்தியனூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி மாநகர் என்றெடுத்த KS மல்லிகாதேவி அவர்கள் இவர்களுடைய ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா
நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த மேடையில் 4 வருடமாக தோன்றி உங்கள் பேரன்பையும் ஆதரவையும் பெற்றுக் கொண்டிருக்கின்ற காந்தி விரும்புவது அன்பு, நேரு விரும்புவது ரோஜா, பாரதி விரும்புவது பாடல், நடிகர் உலகமும் ரசிகர் உலகமும் விரும்புவது அன்பு அண்ணன் மதுரை கண்டெடுத்த ஜெய ரவிச்சந்திரன் அவர்கள் இவர் நம்முடைய நாராயணாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். அன்பு ரசிக பிரமுகர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகும் பக்க பலமாக தெரியக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி நமது மதுரை சோழவந்தான் அருகாமையில் உள்ள திரியேடகமான கண்டெடுத்த அன்பண்ணன் டி எம் கல்யாண சுந்தரம் அவர்கள் இவர் நம்முடைய ஹார்மோனியம் அன்பின்பார். கைதட்டி அன்பு ரசிக பிரமுகர்களுக்கு நன்றி. நீங்க வாய்ஸ் காப்பிட்டீங்க, உங்களுடைய வாய்ஸை பார்க்கணும் இல்லையா? அந்த சிவரஞ்சி நாடகத்துல பாடுங்க பாத்துங்க. அப்படியா? மூங்கிலே காடுகளே, முத்து மலை மேகங்களே, பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள். வாடகத்தில் வையமுண்டு, வையகத்தில் வண்டகள், தோணி உண்டு சேர்ந்து இங்கே பாடுங்கள், பாடுங்கள். மூங்கிலே காடுகளே, முத்து மலை மேகங்களே, பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள். வாடகத்தில் வையமில்லை, வையகத்தில் வண்டதில்லை, தோணி உண்டு சேர்ந்து இங்கே பாடுங்கள், பாடுங்கள். நன்றி நன்றி, உங்களுடைய ஆசீர்வாதம். நன்றி நன்றி. குறையான ஆலையில் நான் போடவே மாட்டேன். அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடியடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரை பற்றி வருகின்ற பசுமனையா பசுமலை இசைக்கல்லூரியில் பயிற்று பல விருதுகளை பெற்று இன்றைக்கு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கென்று ஒரு பாணி வைத்து வருகின்ற நமது நாடு ஆப்ப நாடு, அவர் நாடு, அஞ்சூர் நாடு, ஏனாதி கிராமங்கள்ல பாத்தீங்களா, ஒரு வீட்டுல இளவு விழுந்துச்சுன்னு வைங்க, ஒரு கல்லடம் செத்து போயிட்டான்டா, செத்து போறதுக்கு எப்படி போகணும் பொம்பளை ஆளுங்க கஷ்டத்து. இப்ப பூரா இந்த ஒரு கல்லடம் செத்து போயிட்டா போதும், அன்னைக்கு தான் பொம்பளை ஆளுலாம் வருவாண்டு நிறைய பூரா போட்டு போறது, தொங்கு சங்கிலி தண்டட்டி, அப்பா போய் அழுகிறது, முக்காடு போட்டு அழுகிறது. அப்புறம் முக்காடு போட்டு அவனை நினைச்சு அழுகிறது இல்ல, அப்புறம் நான் வளர்த்த என் சாமான் சீமானியா அந்த சாமான அத்துட்டு போயிடுவாங்களா, முக்காடு போட்டு எப்படி நடக்குவாருங்க. அருமையான இசைக்கலைஞர். நன்றி நன்றி. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த நாடகத்துக்கு தாயும் தந்தையுமா வழங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி நமது சேட்டு மாப்பிள்ளைக்கு ஒரு கிலோ பீக்கங்காய ஊசி ஓசியாக கொடுத்த இடைச்சூருக்கு கண்டெடுத்த வெற்றிவேல் அவர்கள் இவர் நம்முடைய சின்சா ஒத்த குத்துட்டேன். 2200 ரூபாய் செத்து போச்சு. இந்த 100 நாள் விலையும் ஒண்ணுங்க. அரக்கசமா கோயில் உட்காந்துக்கிட்டு பொருணி பேசிக்கிட்டு 300 ரூபாய் செத்து போச்சு. சிரிக்கிறேன். ஏன் மாப்பிள்ள நான் சொல்றதுக்கு சின்ன வாசிட்டேன். அப்படியா? அப்ப நான் சொல்றதுக்கெல்லாம் வாசிப்பீங்களா? 4 நீங்க நல்லா கொட்டினையா எங்கடா வாத்தியார காணா பிள்ளை தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம காலையில அவனா முடி வெட்டிக்கிட்டு இருப்பான்டா. சதுர்மா அரை துதி கூறிட்டும் சதுர்மா அரை துதி கூறி சடை கடவுள் படை புரியாதவனே வருவாயோ மனவாரே. ஹரிச்சந்திரா மயான கண்ட நாடகத்தில் நீங்க எல்லாம் பார்த்துருக்க மாட்டேங்க, நானும் பார்க்கல. திருப்பத்தூர் பாக்கிய லட்சுமி அம்மா பிள்ளை தேடி போவாங்க. ஆமா நான் பார்த்துருக்கேன். அதுல தாளக்கார வாசி பாருங்க. என்னடா இந்த காணில் எங்கு தேடுவேன்
என்று தேடுவே எனதழகிய உறவனை இந்த நாடில் என்று தேடுவே எனதழகிய ஒரு முதல்வனை இந்த நாடில் என்று தேடுவே எனதழகிய ஒரு முதல்வனை இந்த நாடில் என்று தேடுவே நன்றி 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 கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி எல்லாரும் வேலையும் சொல்லியாச்சு என் பேரை சொல்லணுமா இல்லையா சொன்னா 3 மணிக்கே வந்துட்டேன்டா எல்லாருக்கும் தெரியும்டா கச்சனா பக்கத்துல நாட்டிய ஒய்யாரி நடனம் இந்த எந்திரிச்சுட்டான் பாருங்க படா ஒண்ணுக்கு பாடா இன்னைக்கு தாண்டா ஆல் ரவுண்டுக்கு அந்த மாதிரி டான்ஸ் போட்டுருக்கு நாட்டிய பியூட்டி முனியாண்டியோட நாட்டிய எது என்று கேட்கக்கூடிய அளவில் கண்டவர் வாங்கி கவர்ச்சி கிண்ணி ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய பியூட்டி நடன சிங்காரி உங்கள் அபிமான நட்சத்திரம் சினிமாவுல எப்படி ஒரு சிம்ரனோ இந்த நாடக உலகத்தில் திண்டுக்கல் கண்டெடுத்த எனது அன்பு உங்களுக்கு சகோதரி வேணும் மாப்ள. ஆமா சொல்லிடுற அவன் டிரைவர் ராமர் சிம்ரன் நமது திண்டுக்கல்லை சேர்ந்த சிம்ரன் அவர்கள் இவர்கள் படையில் டான்சர் காமி பட்டுக்கிளியோ தொட்டுக்கிருச்சு பட்டுக்கிளியோ ஒட்டுக்கிருச்சு கையை கட்டி நிக்க சும்மா காட்டு வில்ல நிக்காது பாவம் என்று கூடாதுங்க பூமி என்று சுத்தாது சாமி கிட்ட கேடு யாரு ஓட்ட கோடு தண்ணிக்குள்ள தீய வச்சு தத்தளிச்ச உள்ள யாரு வெட்டி வெறு வாசம் விட்டா வீசு வெட்டி வெறு வாசம் இடப்புள்ள வீசு பூவுக்கு வாசம் உண்டு நீருக்கு வாசம் உண்டு எருக்கு வாசம் வந்ததுங்கோ தன்னடியாக நான் இந்த போது கையறிந்தாலே பூமுகமா தெரியாமல் மயங்குவதில்லை முடியாமல் கலங்குவதில்லை என்னமோ சொல்லுங்கள் தள்ளியே நில்லுங்கள் தொட்டுதான் உள்ளம் துடிக்கின்றது தங்க பதக்கத்தினே ஒரு முத்தம் படித்தது போல இது பட்டு எங்களிலே ஒன்று தொட்டு கொடுத்தீர்கள் கை விட்டு கொடுத்தீர்கள் கலாச்சாட்டா ராவா போயிருவியா என்னன்னா பேய் இறங்குங்கள பேயாட்டா அடைச்சு போயிடும் அதனாலதான் உண்மையிலே ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளை தலை நின்று நடக்கிறது தலை முடிஞ்சு நடக்கிறது யாரைட்டுனா இருக்கு ஒரு தாய் போயிட்டா ஒரு தாய் போயிட்டா என்ன போயிடும் தெரியுமா அறுசுவை உணவு போயிடும் தாரம் போயிட்டா சகலமும் போயிடும் அதான் தாய்க்கு பின்னாடி தாரம் வீட்டுக்கு வந்த விருந்தாடி உனக்கு எத்தனை கோடி சொத்து இருக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க முதல் கேள்வி உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு அடுத்த கேள்வி என்ன படிக்கிறான் அதனால கணவனே கண்கண்ட தெய்வம் மதிக்கிற பெத்த தாயையும் மனைவியும் மதிக்க கத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கொண்டு இந்த நாடகத்துக்கு அருமையான முறையில் சிறந்த முறையில் பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு சிறந்த முறையில் தனக்கு நேரம் என்று வெற்றி பெற சூட்டி வருகின்ற ஒளிவொலி அமைப்பு சவுரா ஆடியோஸ் இருப்பிடம் நமது சாயல்குடி நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை அடுத்தபடியாக கலையரங்கம் சொல்லவே வேண்டியதில்லை அருமையான கலையரங்கம் அமைத்த பிள்ளையார் குலத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் ஒவ்வொரு முறையும் தலைவர் செயலாளர் பொருளாளர் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு தம்பிமார்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக் உங்களை மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்திக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் பேர் என்பதற்கு மரியாதைக்குரிய நமது தெய்வீக திருமணார் பசுமன்
பிற அருகாமையில் உள்ள சம்பவகுலத்தைச் சேர்ந்த அடியன் சண்முகராஜா பப்புன் மற்றும் செய்தி பரதேசியாக நடிக்க காத்துக்கொண்டு குடப்புடன் வாழ்ன்றது உண்மையை அது நம்ம ஊரோட வரலாறு. ஆமாம், ரொம்ப நன்றி. நான் வேறு யாரும் இல்லை, அண்ணன் தம்பி சொன்னாப்புல டிஎம் பாலமுருகை நாடக ஆசிரியர் அவருடைய தம்பி நான் சொல்லியிருந்தாப்புல நேற்று உடனே போன பண்ணார். நான் வந்து நம்ம திடீர்னு நாடகம் பண்ணாப்புல நம்ம அன்பளிப்படுத்தி புரியப்படுத்தி ஆண்குலத்திற்கும் எங்களது கலைப்பு சார்பாகவும் நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் அழைத்து இங்கே பெருமைப்படுத்திய அன்பு சகோதரர் சம்பகுலத்தை சேர்ந்த சிற்பிலிருமாகிய சம்புராஜ் அவர்கள் சார்பாகவும் நன்றி என்ற வணக்கம். அந்த காலேஜ் பேர சொல்லியிருக்கேன், விவேகானந்தா காலேஜ். ஆமா, பிள்ளைகளை அங்கே போய் படிக்க வைங்க. எந்தவித பழக்கம் வழக்கம் இல்லாம அருமையா அவங்களே பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு அவங்களே வேலை சேர்த்துருவாங்க, வேலையில சேர்த்துருவாங்க. அதனாலதான் என் மூத்த பையன் அருகரசுதன் அங்கே சேர்க்கிறோம்னே. இருந்தாலும் இந்த 12th முடிஞ்ச உடனே அங்கே சேர்க்கத்தான் வேணும். ஏண்டா உலகத்துல எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் உலகத்தில் அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாத செல்வம் என்று சொல்லிக்கொண்டு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, விவசாயம் பார்த்தாலும் சரி, நீங்க சென்ட்ரி வேலை பார்த்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, கொத்தனார் வேலை பார்த்தாலும் சரி, என்னை மாதிரி நாடகத்தில் நடிச்சாலும் சரி, நம்ம படிக்காட்டாலும் இளைய சமுதாயங்களை நம்ம குழந்தைகளை நல்ல முறையா படிக்க வைங்கள் சொல்லிக்கொண்டு இன்னமும் இந்த பிள்ளையார் குலத்தில் 100 அப்துல் கலாம் உருவாக வேணும், 100 அன்னை தெரசா உருவாக வேணும், 100 பேர் டீச்சராக வேணும், 100 பேர் வாத்தியாராக வேணும், 100 பேர் லாயராக வேணும், 100 பேர் ஜட்ஜாக வேணும், 100 பேர் இல்ல காவல்துறையினாலே அதுல சேர்ந்தோம். 100 பேர் பேரென்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு உள்ளங்கள் மின்சார வாரியத்துக்கு போக வேண்டும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டும், 100 பேர் யூனியன் ஆபீஸ்க்கு போக வேண்டும், 1000 பேர் விவசாயம் ஆக வேண்டும், 100 பேர் எங்களை போன்ற கலைஞர்கள் ஆக வேண்டும் சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்துடைய தலை சிறந்த நடிகர்களையும் நாடகம் அமர்த்துறதுக்கு நான் பட்ட பாடு போர் பண்ணி கருப்பு. ஆமா, அண்ணன் கலைவாணனுக்கு போர் பண்ணா எனக்கு உடம்புக்கு முடியல, எனக்கு கல்லடப்பு மாதிரி இருக்கா அப்படின்ட்டான். அடுத்து ராமதாஸ் பாலசந்திரன் கடிச்சா நான் வாங்கிட்டேன், ராத்திரிக்கு முருகன் நடிக்க நான் வலச நாடகம் வாங்கிட்டேன். விஎம் சாமி வேணான்ட்டாங்க. நான் உண்மையைத்தான் சொல்லுவேன். எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஒரு ஆளா நான் பிடிச்சி நான் பட்ட வாடு ஒரு வாரத்துல. ஆமா, 3 வாரமா நான் வீட்டுக்கு முன்னாடி காலேஜ் இந்த கிரவுண்ட்லயே வாக்கிங் போய்கிட்டு என்னடா பண்றேன்னு நினைச்சேன். இல்ல நமது வடக்கு வாச செல்லியம்மன் புண்ணியத்திலையும் தெய்வீக திருமணார் புண்ணியத்திலையும் அரகசமா புண்ணியத்திலையும் இன்னைக்கு வந்திருக்கிற கலைஞர்கள் அருமையான கலைஞர்கள் என்று சொல்லி விடிய வரைக்கும் இருந்து பார்க்க வேண்டும். முட்டிக்கால் கட்டுறவங்க எல்லாம் உடக்காச்சு வந்துடும், சமணம் போட்டு உட்காரணும் என்று சொல்லிக்கொண்டு தேசியமும் தெய்வீகமும் எனது இருக்கட்கள் என்று போட்டக்கூடிய பசுப்பனையா புகழை பாடிவிட்டு எங்களது கலைப்பணியை இனிதே என் மல்லிகை பூவே எத்தனை வருஷம் பெட்டி வச்சுக்கிறேன்? எத்தனை வருஷம் பெட்டி வச்சுக்கிறேன்? நான் ஒரு 20 வருஷம் வாசிக்கிறேன். 20 வருஷமா? இது என்ன ராகம்? இது வந்து சொல்லி கொடுத்தா நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லைங்க, இல்ல பாலமுருகன் தம்பின்னு சொன்னேன். ரேவதி ராகம் சொல்லுவாங்க. மறிக்கொழுந்த மல்லிகைப்பூவே ரேவதி ராகம் இல்லைங்க, பேசாதுங்க. அது வேற. அப்புறம் நான் சொல்லுங்க. மறிக்கொழுந்தே சிவரா இது வந்து சிவரஞ்சனின்னு, ஆனா ரஞ்சனி நடைமுறையில ரஞ்சனின்னு சொல்லுவாங்க. ரஞ்சனி. மறிக்கொழுந்தே மல்லிகை பூவே மரபகுல இந்த மாணிக்கமே மாசற்றே திருப்பிலக்கே உங்களை தந்தாட வருகிறோம், உங்கள் புகழ் பாடி வருகிறோம்.
நிறையா பட்டங்களும் பெற்ற சிங்கமா உக்கிரமதியை பெற்று வளர்த்திட்ட ஊக்கவாண்டி பெற்று வளர்த்திட்டு உக்கிரமதியை பெற்று வளர்த்திட்ட உத்தமனே சத்தியனே எங்கள் உத்தமனே சத்தியமே அரவர் உள்ள மாணிக்கமே ஒரு திருவிழாதானே பசும்பொனிலே வங்கக்கடல் போல கூட்டமா வருஷம் ஒரு திருவிழாதானே பசும்பொனிலே வங்கக்கடல் போல கூட்டமா அக்கோவர் குப்பதிலேதா தேவருக்கு அங்கமான பூசை நடக்குது கோடி மக்கள் கூடுவார் கோடி மக்கள் கூடுவார் அந்த கோமகனி வாசலிலேதான் அந்த கோமகனின் வாசலிலேதான் அரவர் உள்ள மாணிக்கமே எங்க வாசல்ல திருவிளக்கே உங்களை தான் காண வருகிறோம் ஏங்கும் உங்கள் புகழ் பாடி வருகிறோம் உங்களை தான் காண வருகிறோம் ஏங்கும் உங்கள் புகழ் பாடி வருகிறோம் மரவர் படை வருது பிள்ளையார் குளம் காமத்திலே மன்னவரம் தேவருக்கு மாலையிட்டு கும்பிடுவோம் எங்கும் இருக்கின்ற தேவர் இருக்கவில்லை என்றார் எங்கும் இருக்கின்ற தேவர் இருக்கவில்லை என்றார் மரவர் படை வருது பிள்ளையார் குளம் காமத்திலே மன்னவரம் தேவருக்கு மாலையிட்டு கும்பிடுவோம் எங்கும் இருக்கின்ற தேவர் இருக்கவில்லை என்றார் எங்கும் இருக்கின்ற தேவர் இருக்கவில்லை என்றார் தேவர்
செட் சூப்பர். இப்படித்தானே மைக் செட் போடணும். இப்படி மைக் செட் போட்டா மாசம் 36 நாள் நாடகம் ஆடுவீங்க. அதான் 2 வருஷம் வீட்டுல நடப்பேன். இருக்கட்டும். அப்புறம் படிக்காரு எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா சூப்பரா போகுது. என்ன ஒரு பக்கம் ஏறுது இறங்குது ஓயாம நல்லா பாருங்க. விளையாடு. ஏமா ஏமா சிம்ரன் ஜிம்முக்கெல்லாம் போவியா? ஏன் பாடி கும்பிட்டு இருக்கே. அப்ப நல்லா இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கீங்களா மாமா? நினைஞ்சு விட்டா நல்லா இருக்கு. வெட்டிக்கார மாமா வேண்டாம். என்னடா அவரோட சித்தப்பா மாமா வேண்டாம். இடிச்சா போல ஒரு குடும்பம்ங்க. ஹலோ. அப்புறம் மருதங்காரப்பு நல்லா இருக்கீங்களா? கேட்க இருக்கீங்களா? அப்புறம் ஆல்ரவுண்டுக்காரே நீங்க ஒத்தாப்புல ட்ரெஸ் வெட்டறதுக்கு நான் மேட்சர் மேட்ச்ல தான் வருவான். கூட நம்மளும் கலக்கறமே. நீங்க காலையில போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வர்றீங்க. இந்த நேரத்துக்கு கலந்துக்கிட்டே இருப்போம். ஹலோ. யாருங்க ஏஜென்ட் யாரு? சாணாமணா சித்தப்பா. சாணாமணா சித்தப்பு உங்களை விட்டா வேற யாரும் கிடைக்கலையோ? உங்களை போட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு வர நாடகமே என்ன மாமா அதெல்லாம்? அவர்தான்மா ஆல்ரவுண்டுக்கார பையன் மாதிரியா பேசுற அப்படி? அவர்தான்மா உன்னைய போட்டிருக்காரு நாடகத்துல. நாடகத்துல. உன்னை கூட்டு போய் போட்டாரு. அப்ப ஆல்ரவுண்டுக்கார நல்லா இருக்கீங்களா? சகுமா இருக்கீங்களா? அப்ப தலைக்கறப்பு நல்லா இருக்கீங்களா? அப்படி சொல்லுங்க. மைச்சர்காரனே நானே நல்லா இருக்கீங்களானே. அப்புறம் நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கையா கீயா ஆட்டுங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா? அக்கா கையா ஆட்டுக்கா. அப்பதான் எனக்கு தெரியும். அப்படி ஆட்டுங்க. அப்படி கையை லேசா தூக்குனீங்கன்னா போதும், நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா இங்க இருந்து எனக்கு தெரியும். ஆமா. அப்ப அப்ப ஆரம்பமாங்க. சரி தூக்கிங்க தூக்கிங்க எடுத்தீங்க. தூக்கி வைக்கணுமா? இங்க வா, இன்னும் கொஞ்சம் மேல ஏத்தி தூக்கி வைக்கிறேன். எடுத்து வைப்போம்னு சொன்னாங்க. ஏங்க நீங்க எடுத்து வைக்கணுமா? ஆமா. லைட் அவுட் ரெண்டு பிள்ளை எடுத்து வைக்கணுமா? தொழில எடுத்து வச்சு ஆரம்பம்னு சொன்னேன். அப்படி சொல்லுமா? சொல்லவே மாட்டேன். என்கிட்ட பார்த்து பேசுறேன் இல்லையா? செய்யுமா? நானே இன்னும் கொஞ்சம் குனிங்க. நல்லா குனிமா. இயற்கையை பழக்க கூடாது. மேலே தெரியாது கீழே தெரியாது. ரொம்ப குனியாத எல்லாமே பழக்கிற பயனுக்கு உண்டியல்ல காசை போட்டுவாங்க. அதுக்கு இங்கிட்டு திரும்பியா? நீயா குத்துறியா? இல்ல இதை வச்சு குத்து. நீயா குத்து. எந்த வெளியில குத்துறீங்க? இந்த குச்சி வச்சுக்கமா கையில. அவங்க ஒண்ணு வச்சா நீங்க ஒண்ணு வைக்கணும். அவர் அப்படி சக்கு சக்கு நிறுத்துறாரு. விருதாச்சாரி என்னத்தை வச்சுக்கிறதுல ஓயா மாத்திரம்னா உனக்கு மாத்திரைக்கும் போட்டுருவாங்க. அப்புறம் பாத்துக்க மாத்திரை போட்டுருவா. தூக்க மாத்திரை சொல்லு. காலை பாத்துருவான். நீயே நொக்காஸ் மாத்திரை மிஸ்டர் சரவணன். சொல்லுங்க. ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுங்க. எஸ். மிருதங்க பெட்டி வந்து மரம். ஆமா. என்ன மிருதங்கமா ஆல்ரவுண்ட் அப்படி கிடையாது. இரும்பு கலந்த பொருள். பாப்பா அடிச்ச பாடி மாப்ள அடிக்கிறதே பாத்துருவான். என்ன ஒரு அடி மேல தூக்கு. நீங்க எல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்கீங்க. கையில மண்ணல் போடுறாங்க. ஒரு அடி மேல தூக்குறீங்க. எல்லாத்தையும் ஒரு வழியில வரலாம்னு போடிங்க சொன்னது இல்ல. பச்சா பாட்டு தண்ணி பாட்டு வந்தது இல்ல. பச்சா தாமா வந்தது இல்ல. தண்ணி பாட்டு வந்தது இல்ல. பச்சா தாமா வந்தது இல்ல.
எடுத்து காட்டிட்டு நான் இறங்கி வந்து எந்திரிச்சு இப்படி என்னமோ செய்யறாங்க. நீ எதுக்கு வாயா ஆன்ற சித்தப்பு நான் ஏதோ அசிங்கமா பேசுறேன்னா இல்ல 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 நான் ஒழுங்கா வாசிக்காம இருந்தேனா நல்லா வாங்க நீங்க ஏன் கோபப்படுறீங்க நாங்க இப்படி வரோம் நீங்க வாசிக்கல. எப்படி 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 எங்க நீங்க நீங்க ஆடுங்க ஒரு சேட்டை மம்மதுரே அண்ணக்கொடி மம்மதுரே அண்ணக்கொடி அதுவும் சேர்த்து எனக்கு ஒரு கருப்பு பாம்பு இருக்கு பாருங்க காலையில அவர் கொண்டாடி டைம் வேஸ்ட் பண்ணாலும் பண்ணி எப்படி அந்த புள்ள வேட்டி இழுக்க போச்சு எதுவும் இல்லாம இழுக்க போச்சு அப்படி பெரிய கமிஷக்காரோட கொண்டாடி சண்டை தர போகுது உட்கார்ந்துருக்க ஆட்டா சொல்லிவிடாதீங்க அழிச்சு விட்டுருங்க சினிமாப்பிள்ள சோமா பாத்துக்கீங்க சிங்க மரவர் படை வருது எங்க முத்துராமலிங்க தேவரையாவ கண்டா வர சொல்லுங்க கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க அவரை கையோட கூட்டி வாருங்க அம்மாடி ஆள வரும் அதுக்கு மேல உச்சிக்கல ஏமா ரொம்ப ஆழமா இருக்கா ஒத்த கிளி நின்னாலும் ஐயா ஒத்த கிளி நின்னாலும் எங்க தேவரையா பேரை சொல்லி கத்துமையா எங்க தேவரையாவ கண்டா வர சொல்லுங்க அவர் கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க அவர் கையோட கூட்டி வாருங்க பிறந்தது பசு பொண்ணு இது வீரமுள்ள தமிழ் மண்ணு I
பிறந்தது பசு பொண்ணு வீரமுள்ள தமிழ் மண்ணு பிறந்தது பசு பொண்ணு வீரமுள்ள தமிழ் மண்ணு பிறந்தது பசு பொண்ணு வீரமுள்ள தமிழ் மண்ணு பிறந்தது பசு தேரோடும் இங்கு சிறான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் வெள்ளாட்டம் தேரோடு எங்கள் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம். தடா தடா அடுத்து விடு. அப்புறம் யாரு இன்னைக்கு அம்மா உனக்கு ஒரு ஆள் இருக்காருல்ல என்னக்கா கையடியா தட்டக்கூடாதாக்கா என்னக்கா அப்படியே உட்காந்துருக்கீங்க அப்புறம் இறங்கி வந்து கையடியா தட்டுக்கா நான் பப்புனை கூப்பிடவே மாட்டேன் உங்க ஊர் பப்பு தானே ஏ. வரட்டு நக்கி வரட்டு நக்கியா இன்னைக்கு உனக்கு ரொம்ப பிடிக்குமா ஏங்க வரட்டு இன்னைக்கு இருக்கட்டும் பப்புனை வச்சுக்கிறேன் ஆமா உங்க ஊர்ல ஆ. சம்மந்தம் பண்ண வரணும்ல அதுக்குதான் பெண்கள் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க என்ன எதிரியா பாத்துக்கிட்டு தங்கச்சியை கட்டினவரு அவங்க தங்கச்சி தான் கட்டிருக்காரா நம்பர் 1 சம்பவராசா இருக்கட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறேன் பெரிய ஆளு நாங்க பாப்போம் போட்டி போட்டி ஆரம்பிக்கணுங்க இன்னைக்கு சமோராஜாவா நானா பாத்துருவான் இல்ல பாக்குறேன் நான் தூக்க மாட்டேங்கிறேன் சரியா நல்லா தூக்க மாட்டேன் அவர் வாக்கப்பட்ட ஊர் இது சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அது தெரியும் காரை கட்டிக்கிட்டு யாரும் ஓஹோ அம்மா